இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் கூட்டணியில் உருவான பைசன் திரைப்படம் கடந்த மாதம் வெளியானது. பைசன்ற காலமாடன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அனுபமா பரமேஸ்வரி, ரஷிவா விஜயன், பசுபதி, லால், அமீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருந்தார் இந்த படத்துக்கு. பெரிதும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் வெளியானது. மற்ற மொழிகள்லாம் மொழிபெயர்த்து வெளியிடலை. தமிழ் மொழியில் மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு பெற்றது. வெற்றியும் அடைந்திருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். இந்த திரைப்படம் இதே ரீமேக் செஞ்சு தெலுங்குலேயுமே வெளியிட்டாங்க. ஆனால் தெலுங்கில் அந்த அளவுக்கு இந்த படம் சோதிக்கலை. அந்தளவுக்கு நல்ல வரவேற்பும் தெலுங்கில் கிடைக்கல. ஏன்னா இது தமிழ்நாட்டை பொறுத்து ஜாதி அளவில் எடுக்கப்பட்ட திரைப்படம்ன்றதுனால அந்தளவுக்கு தெலுங்கில் இந்த படம் எடுபடலை. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு கம்யூனிட்டி ஆட்கள் தான் இருப்பாங்க. அதனால் இந்த படம் அங்கே எடுபடலை. இந்த நிலையில் இந்த திரைப்படம் வெளியாகி 15 நாட்களுக்கு மேலே ஆகுது. தற்பொழுது இந்த படம் 15 நாட்களில் இது வரைக்கும் உலக அளவில் எத்தனை கோடிகள் வசூல் விவரமும் வெளியாகிருக்கு. அந்த வகையில் 15 நாட்களில் உலக அளவில் இந்த திரைப்படம் 65 கோடிக்கு மேலே வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. இனி வரும் நாட்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வசூல் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. வசூல் வேட்டை தொடரணும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆறும் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.